விழிகளின் நிறங்களோ கருப்பு வெள்ளையே. புயல் காற்றாய் ஒரு தேடல் இன்று தென்றலானதே. சுவாசமே சுவாசமே தேடல் இன்று முடிந்ததே. விடியலை சேர்ந்து நாம் காணவே. சுவாசமே சுவாசமே உயிரை தேடும் சுவாசமே. உனக்கினி வீசும் காற்று பிறக்குமே. எங்க வீட்டுல வந்து தம்பியோட குழந்தை, இந்த குழந்தைய நாங்க வந்து வரவேற்கிறோம். ஏன்னா எங்க அப்பாவுக்கு இது வந்து அவரோட யோசனைப்படி இது வந்து அவரோட பரம்பரை வாரிசு. ஸோ என் தங்கச்சி வந்து எனக்கு செகண்ட் மதர் மாதிரி தான். எப்போவுமே ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். அதனால தான் சேம் ஊருக்கே ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிட்டு வந்தோம். இப்போ அவளுக்கு பேபி பிறக்க போது அவளே என்ன குட்டி பேபி தான். என் தம்பியை சின்னதுல கையில நான் எடுத்து வளர்த்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் ஸோ ஹாப்பி. அப்புறம் அவள் பேபி மாதிரி தான் பார்த்துப்பா. சஷ்டிக்கும் அவங்க சித்தினா ரொம்ப எங்கள் வீட்டில் செகண்ட் பேபி, அதனால ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கு எல்லாருமே. ரம்யா வந்து எங்க வீட்டுக்கு வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து என் பசங்களை நான் வந்து டியூட்டிக்கு போயிடுவேன். ஸோ வந்து பசங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் டே டைம்ல பாத்துக்கிறதெல்லாம் அவ தான். ஸோ அவளுக்கு சில்ட்ரன்ல ஹேண்டில் பண்றது எப்படின்னு இப்பவே அவ என் பையனால கத்துக்கிட்டா, அவங்க அக்கா பசங்களாலையும் கத்துக்கிட்டா. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இதனால அவளுக்கு. நல்லா ஆரோக்கியமா அழகா பண்ணுவோம். அழகின் வடிவம் நீ, எந்த உயிரின் உருவம் நீ, என் இதழின் ஓரம் மலரும் சிரிப்பு நீ. வளரும் நவம்பர் 2 கரெக்டா எக்ஸாக்டா பார்த்தோம். மார்னிங் ஏர்லி மார்னிங் பார்த்தோம். ரெண்டு போய் காமிச்சேன். அப்படியா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரு அப்படியா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு யூஸ் அவ்வளவுதான். லோ கண்டென்ட் கொடுத்துருக்கேன். நான் ஊர்லயே இல்லை. இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டில் இந்த டைம் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன்னா அப்பாவை மட்டும் நம்பாத. நான் சொல்றதை கேளு. அம்மா சொல்றதை மட்டும் நம்பாது.